நானி சின்ன வயசுலேருந்தே கோபக்காரனாக இருக்கார். எங்கே போனாலும் சண்டை தான். இவன் கோவத்தை குறைக்க அம்மா அபிராமி வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கோபப்படு, மற்ற நாளில் அமைதியாக இருன்னு டெஸ்ட் வைக்க அந்த நாள் என்னன்னு டெய்லியும் கேட்குறான். சனிக்கிழமை கேட்க அம்மா இல்லை, அம்மா செத்து போயிடுறாங்க. ஸோ அதனால் சனிக்கிழமை மட்டும் தான் கோவத்தை காட்டுறாரு. வளர்ந்து இன்சூரன்ஸ் வேலையில் இருக்கிற நானி வாரம் ஃபுல்லாக நடக்கிற தவறுகளை பார்த்து ஒரு டைரியில் எழுதி வச்சு சனிக்கிழமை போய் தவறு செஞ்சவங்கள அடிக்கிறாரு. இப்படி இருக்கையில் அந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டராக வராரு எஸ்ஜே சூர்யா. இவர் ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணுறாரு. அந்த தவிர நோட் பண்ணிக்கிறாரு. அதே நாளில் ஹீரோயினையும் பார்க்குறாரு. அவங்க போலீஸாக இருக்காங்க. ஸோ மீட்டிங் அப்புறம் லவ் தான். ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணுற ஆட்களை மார்க் பண்ணி சனிக்கிழமை அடிக்கிறாரு. எஸ்ஜே சூர்யாவுக்கும் அவன் அண்ணன் முரளி சர்மாவுக்கும் சொத்து பிரச்சனை. அண்ணனும் அரசியல்வாதி, அவனை அடிக்க முடியாது. அதனால் அவன் மேலே இருக்கிற கோபத்தை சோக்குலபாலங்கிற ஊர் மக்கள் மேலே காட்டுறாரு. இதை பார்த்து ஃபீல் பண்ணுற ஹீரோயின் இதை எப்படியாவது தடுக்கணும்னு பார்க்க, அப்போ தான் நானி தான் நம்ம சனிக்கிழமை பாஷான்னு தெரிஞ்சு இவங்க ஸ்கெட்சு போட்டு எஸ்ஜே சூர்யாவை அடிக்கிறாங்க. அப்புறம் எப்பவும் போல் ஊர் மக்களுக்காக நானி நிற்கிறதும் சூர்யாவுக்கும் நானிக்கும் சண்டை வர்றது மாதிரி தான். வழக்கம் போல் ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸு. இது ஒரு அக்மார்க் தெலுங்கு மசாலா மூவி. ஒரே ஒரு கேள்வி தான், ஹீரோ தான் சனிக்கிழமை அடிக்கிறான்ல, மற்ற நாள்லாம் அவன் அடிக்க மாட்டான்ல, போய் அடிக்க வேண்டியதானே? இந்த லாஜிக் எரரெல்லாம் நம்ம நானி சூர்யா நடிப்பில் காணாமல் போயிடும். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு எஸ்ஜே சூர்யா தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.